வணக்கம் மாணவர்களே. இந்த அமர்வில் பல்வேறு வகையான ரிலேக்கள், கெப்பாசிட்டர்கள், OLPகள் மற்றும் பலவற்றை பயன்படுத்தி RSIR, CSIR, PSC மற்றும் CSR போன்ற முறைகளை பயன்படுத்தி கம்ப்ரசர் மோட்டாரை எவ்வாறு தொடங்குவது என்பதை குறித்து அறிவோம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் RSIR முறையில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் முறையை பயன்படுத்தி கம்ப்ரசரை தொடங்கவும், CSIR முறையில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் முறையை பயன்படுத்தி கம்ப்ரசரை தொடங்கவும், PSC முறையின் நிரந்தர ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் முறையை பயன்படுத்தி கம்ப்ரசரை தொடங்கவும், CSR முறையில் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ரன் முறையை பயன்படுத்தி கம்ப்ரசரை தொடங்கவும் முடியும். இப்போது கருவிகள், உபகரணங்கள் மற்றும் நுகர்பொருட்களை பார்ப்போம். ட்ரெய்னிஸ் கிட், லைன் டெஸ்டர், டெஸ்ட் லேம்ப், டெஸ்ட் போர்டு, 3x20 வயர்கள் பல வண்ணங்களில், கிளாம்ப் மீட்டர், கெப்பாசிட்டர் டெஸ்ட் சர்க்கியூட் ஒரு புரொடெக்டிவ் கேஸ் உடன், ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் சர்க்கியூட், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் சர்க்கியூட், பெர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் சர்க்கியூட், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ரன் சர்க்கியூட், ரெஃப்ரிஜரேஷன் யூனிட், இன்சுலேஷன் டேப். இப்போது பல்வேறு வகையான ரிலேக்கள், கெப்பாசிட்டர்கள் மற்றும் OLPகளை பயன்படுத்தி RSIR, CSIR, PSC மற்றும் CSR முறைகளை பயன்படுத்தி கம்ப்ரசர் மோட்டாரை தொடங்குவதற்கான செயல்முறையை ஆராய்வோம். ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மூலம் கம்ப்ரசரை துவக்குதல், RSIR மூலம் இயக்கும் முறை. மின் பாகங்களில் வேலை செய்வதற்கு முன் பொருத்தமான பாதுகாப்பு கியர் அணியுங்கள். மோட்டரின் உள்ளமைப்பை புரிந்து கொள்ளுங்கள். பின்னர் அதிக எதிர்ப்புடன் ஸ்டார்டிங் வைண்டிங்கை அடையாளம் காணவும். குறைந்த எதிர்ப்புடன் முறுக்கை இயக்கவும். மின்தேக்கி மற்றும் மைய விளக்கு சுவிட்ச் ஆகியவற்றை தொடங்கவும். வழங்கப்பட்ட சுற்று வரைபடத்தின்படி கூறுகளை இணைக்கவும். வயரிங் இணைப்புகளை சரிபார்க்கவும். ஸ்டார்டிங் வைண்டிங்குக்கு தொடக்க நிலை மின்தேக்கியுடன் தொடரில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். அனைத்து இணைப்புகளும் பாதுகாப்பாகவும் சரியான வரிசையிலும் இருப்பதை உறுதி செய்யவும். தற்செயலான தொடக்கங்களை தடுக்க கம்ப்ரசருக்கு மின் விநியோகத்தை அணைக்கவும். வோல்டேஜ் டெஸ்டர் அல்லது கிளாம்ப் மீட்டரை பயன்படுத்தி டிஸ்கனெக்ஷனை உறுதிப்படுத்தவும். மின்சார விநியோகத்தை இயக்கி மோட்டரின் ஆரம்ப பதிலை கவனித்து அது சுழல தொடங்க சில வினாடிகளை அனுமதிக்கவும். ஸ்டார்ட் அப் செய்யும் போது மோட்டரின் நடத்தையை கவனியுங்கள். வயரிங் சிக்கல் அல்லது மோட்டார் செயலிழப்பை குறிக்கும் ஏதேனும் அசாதாரண சத்தங்கள் அல்லது அதிர்வுகளை கவனியுங்கள். துவக்கத்திற்கு பிறகு கம்ப்ரசர் சீராக இயங்குகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். அசாதாரண ஒலிகள், அதிகப்படியான அதிர்வுகள் அல்லது அதிக வெப்ப பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மோட்டார் நிலை பெற்ற பிறகு ஒரு சுருக்கமான ஆய்வு நடத்தவும். தொடங்கும் மற்றும் இயங்கும் மின்னோட்டங்களை சரிபார்க்க தொடங்குங்கள். பொதுவாக மின் பலகையில் அல்லது மோட்டார் அருகே காணப்படும் தொடக்க மற்றும் இயங்கும் மின்னோட்டங்களை நீங்கள் அளவிடக்கூடிய டெர்மினல்களை கண்டறியும். AC கரண்ட் அளவிடக்கூடிய கிளாம்ப் மீட்டரை பயன்படுத்தவும். எதிர்பார்க்கப்படும் கரண்ட் மதிப்புகளை அளவிட மீட்டரை சரியான அளவுக்கு அமைக்கவும். பவர் சப்ளையை கம்ப்ரசருக்கு இணைக்கவும். பவர் சோர்ஸை இயல்பாக்கவும். கம்ப்ரசர் ஸ்டார்ட் ஆகி அதன் செயல்பாட்டில் நிலைத்திருக்கும் வரை காத்திருக்கவும். மோட்டரின் விநியோக வயர்களில் ஒன்றில் கிளாம்ப் மீட்டரை வைக்கவும், குறிப்பாக ஸ்டார்டிங் வைண்டிங் வயருடன். மோட்டார் தொடங்கும் போது தற்போதைய வாசிப்பை பதிவு செய்யுங்கள். தொடங்கும் மின்னோட்டம் பொதுவாக இயங்கும் மின்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மோட்டார் நிலை பெற்று சீராக இயங்கிய பிறகு இயங்கும் மின்னோட்டத்தை அளவிடுங்கள்.
மோட்டார் அதன் வழக்கமான செயல்பாட்டு நிலையில் இருக்கும்போது மின்னோட்டத்தை உற்று கவனித்து மோட்டரின் விநியோக வயர்களில் ஒன்றை சுற்றி மீட்டரை மீண்டும் இறுக்கவும். தொடங்கும் மற்றும் இயங்கும் மின்னோட்டங்களுக்கான அளவீடுகளை கவனியுங்கள். மோட்டரின் நிலையை மதிப்பிடுவதற்கு இந்த அளவீடுகளை மோட்டரின் விவரக்குறிப்புகள் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட மதிப்புகளுடன் ஒப்பிடவும். பதிவு செய்யப்பட்ட மின்னோட்டங்களை உற்பத்தியாளரின் விவரக்குறிப்புகளுடன் ஒப்பிடுக. எதிர்பார்த்த மதிப்புகளிலிருந்து குறிப்பிடத்தக்க விலகல் மோட்டார் அதிக சுமை, மின்தேக்கி சிக்கல்கள் அல்லது பிற மின் பிழைகள் போன்ற சிக்கல்களை குறிக்கலாம். CSIR முறையான கெபாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் முறையால் ஒரு கம்ப்ரஸரை தொடங்குகிறது. மின் பாகங்களுடன் பணிபுரியும் போது பொருத்தமான பாதுகாப்பு கியர் அணிவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வயரிங் இணைப்புகளை சரிபார்க்கவும். தொடங்கும் மற்றும் இயங்கும் மின்னோட்டங்களை நீங்கள் அளவிடக்கூடிய டெர்மினல்களை அடையாளம் காணவும். பொதுவாக இந்த டெர்மினல்கள் மின் பலகையில் அல்லது மோட்டார் அருகே அமைந்துள்ளன. AC மின்னோட்டத்தை அளவிடக்கூடிய கிளாம்ப் மீட்டரை பயன்படுத்தவும். எதிர்பார்க்கப்படும் மின்னோட்ட மதிப்புகளின் அடிப்படையில் பொருத்தமான வரம்பிற்கு மீட்டரை சரி செய்யவும். மின் இணைப்பை கம்ப்ரஸருடன் இணைக்கவும். சக்தியை இயக்கி கம்ப்ரஸரை அதன் செயல்பாட்டை தொடங்கவும் உறுதிப்படுத்தவும் அனுமதிக்கவும். கம்ப்ரஸரை தொடங்கும் மற்றும் இயங்கும் மின்னோட்டங்கள் இரண்டையும் சரிபார்க்கவும். மோட்டரின் விநியோக வயர்களில் ஒன்றை சுற்றி கிளாம்ப் மீட்டரை வைக்கவும். முன்னுரிமை ஸ்டார்டிங் வைண்டிங் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. மோட்டார் தொடங்கும் போது மின்னோட்ட வாசிப்பை கவனியுங்கள். CSIR மோட்டார்களில் தொடக்க மின்னோட்டம் பொதுவாக இயங்கும் மின்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கும். மோட்டார் நிலை பெற்று தொடர்ந்து செயல்பட்டவுடன் இயங்கும் மின்னோட்டத்தை அளவிடுங்கள். மோட்டரின் விநியோக வயர்களில் ஒன்றை சுற்றி கிளாம்ப் மீட்டரை மீண்டும் வைக்கவும். மோட்டார் சாதாரணமாக செயல்படும் போது மின்னோட்டத்தை கண்காணிக்கவும். தொடங்கும் மற்றும் இயங்கும் மின்னோட்டங்களுக்கான அளவீடுகளை பதிவு செய்யுங்கள். இந்த அளவீடுகளை மோட்டரின் விவரக்குறிப்புகள் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட மதிப்புகளுடன் ஒப்பிடவும். உற்பத்தியாளரின் விவரக்குறிப்புகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட மின்னோட்டங்களை சரிபார்க்கவும். எதிர்பார்த்த மதிப்புகளிலிருந்து ஏதேனும் குறிப்பிடத்தக்க விலகல்கள் மோட்டார் அதிக சுமை, மின்தேக்கி செயலிழப்பு அல்லது பிற மின் சிக்கல்கள் போன்ற சிக்கல்களை குறிக்கலாம். PSC முறையில் நிரந்தர ஸ்பிளிட் கெபாசிட்டர் முறை மூலம் கம்ப்ரஸரை தொடங்குதல். எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்களை கையாளும் பொழுது பொருத்தமான பாதுகாப்பு கியர் பயன்படுத்தவும். சர்க்யூட் வரைபடத்தை பின்பற்றி காம்பனன்ட்ஸ்களை இணைக்கவும். வயரிங் இணைப்புகளை சரிபார்த்துக் கொள்ளவும். ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் கரண்டை அளவிடுவதற்கான டெர்மினல்களை கண்டறியவும். பொதுவாக எலக்ட்ரிக்கல் பேனல் அல்லது மோட்டருக்கு அருகில் காணப்படும். AC கரண்டை அளக்கும் திறன் கொண்ட கிளாம்ப் மீட்டரை பயன்படுத்தவும். மீட்டரை எதிர்பார்க்கப்படும் கரண்ட் மதிப்புகளுக்கு பொருத்தமான வரம்பிற்கு அமைக்கவும். கம்ப்ரஸருடன் பவர் சப்ளையை இணைத்து பவர் சோர்ஸை இயக்கி கம்ப்ரஸர் அதன் செயல்பாட்டை தொடங்கி உறுதிப்படுத்த அனுமதிக்கவும். கம்ப்ரஸரை தொடங்கி ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் கரண்டை அளவிடவும். மோட்டரின் சப்ளை வயர் ஒன்றை சுற்றி கிளாம்ப் மீட்டரை வைத்து கம்ப்ரஸர் மோட்டாருடன் நேரடியாக இணைக்கப்பட்ட வயருக்கு முன்னுரிமை அளிக்கவும். மோட்டார் தொடங்கும் போது கரண்ட் ரீடிங்கை பதிவு செய்யவும். PSC மோட்டார்களில் ஸ்டார்டிங் கரண்ட் மற்ற தொடக்க முறைகளைப் போல குறிப்பிடத்தக்க எழுச்சியை வெளிப்படுத்தாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். மோட்டார் உறுதிப்படுத்தப்பட்டு சீராக இயங்கிய பிறகு ரன்னிங் கரண்டை அளவிடவும். மோட்டார் அதன் வழக்கமான செயல்பாட்டு நிலையில் இருக்கும்போது கரண்டை கவனித்து மோட்டரின் சப்ளை வயர்களில் ஒன்றை சுற்றி மீட்டரை மீண்டும் இறுக்கவும். ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் கரண்ட் இரண்டின் அளவீடுகளையும் கவனியுங்கள். இந்த அளவீடுகளை மோட்டரின் ஸ்பெசிபிகேஷன் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட மதிப்புகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். CSR முறையில் கெபாசிட்டர் ஸ்டார்ட் ரன் முறை மூலம்
கம்ப்ரஸரை தொடங்குதல். எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்களை கையாளும் பொழுது பொருத்தமான சேஃப்டி கியர் பயன்படுத்தவும். சர்க்கியூட் வரைபடத்தை பின்பற்றி காம்பனன்ட்ஸ்களை இணைக்கவும். வயரிங் இணைப்புகளை சரிபார்த்துக் கொள்ளவும். ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் கரண்டை அளவிடுவதற்கான டெர்மினல்களை கண்டறியவும். பொதுவாக எலக்ட்ரிக்கல் பேனல் அல்லது மோட்டருக்கு அருகில் காணப்படும். ஏசி கரண்டை அளக்கும் திறன் கொண்ட கிளாம்ப் மீட்டரை பயன்படுத்தவும். மீட்டரை எதிர்பார்க்கப்படும் கரண்ட் மதிப்புகளுக்கு பொருத்தமான வரம்பிற்கு அமைக்கவும். CSR அமைப்போடு தொடர்புடைய கெபாசிட்டர் நல்ல நிலையில் உள்ளதையும் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதையும் உறுதி செய்து கொள்ளவும். தவறான கெபாசிட்டர்கள் ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் கரண்டை பாதிக்கலாம். கம்ப்ரஸரை தொடங்கி ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் கரண்டை அளவிடவும். கம்ப்ரஸருடன் பவர் சப்ளையை இணைத்து பவர் சோர்ஸை இயக்கி கம்ப்ரஸர் அதன் செயல்பாட்டை தொடங்கி உறுதிப்படுத்த அனுமதிக்கவும். மோட்டரின் சப்ளை வயர் ஒன்றை சுற்றி கிளாம்ப் மீட்டரை வைத்து ஸ்டார்ட் வைண்டிங் அல்லது டெர்மினலோடு நேரடியாக இணைக்கப்பட்ட வயருக்கு முன்னுரிமை அளிக்கவும். அங்குதான் கெபாசிட்டரும் இணைக்கப்பட்டுள்ளது. மோட்டார் தொடங்கும் போது கரண்ட் ரீடிங்கை பதிவு செய்யவும். CSR மோட்டார்களில் ஸ்டார்டிங் கரண்ட் ரன்னிங் கரண்டை விட அதிகமாக இருக்கும். மோட்டார் உறுதிப்படுத்தப்பட்டு சீராக இயங்கிய பிறகு ரன்னிங் கரண்டை அளவிடவும். மோட்டார் அதன் வழக்கமான செயல்பாட்டு நிலையில் இருக்கும்போது கரண்டை கவனித்து மோட்டாரின் சப்ளை வயர்களில் ஒன்றை சுற்றி மீட்டரை மீண்டும் இறுக்கவும். ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் கரண்ட் இரண்டின் அளவீடுகளையும் கவனியுங்கள். இந்த அளவீடுகளை மோட்டரின் ஸ்பெசிபிகேஷன் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட மதிப்புகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ரீகேப். இந்த தலைப்பில் கம்ப்ரஸரை தொடங்க நாம் பின்வரும் 4 முறைகளை குறித்து அறிந்து கொண்டோம். அவை RSIR முறையில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் முறையை பயன்படுத்தி கம்ப்ரஸரை தொடங்கவும். CSIR முறையில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் முறையை பயன்படுத்தி கம்ப்ரஸரை தொடங்கவும். PSC முறையின் நிரந்தர ஸ்பிளிட் கெபாசிட்டர் முறையை பயன்படுத்தி கம்ப்ரஸரை தொடங்கவும். CSR முறையில் கெபாசிட்டர் ஸ்டார்ட் ரன் முறையை பயன்படுத்தி கம்ப்ரஸரை தொடங்குவது குறித்து கற்றுக்கொண்டோம். இப்போது பல்வேறு வகையான ரிலேக்கள், கெபாசிட்டர்கள் மற்றும் OLPகளை பயன்படுத்தி RSIR, CSIR, PSC மற்றும் CSR முறைகளை பயன்படுத்தி கம்ப்ரஸர் மோட்டாரை தொடங்கும் செயல்முறையை பற்றி அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மாணவர்களுக்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.